ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நைட்டு குயிக்காக ஒரு தோசையும் பட்டாணி குழம்பு வச்சிடலாமா? ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயிலோ ஏதோ யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பிடிக்கும்ன்ட்டு. எண்ணெயை ஊற்றிட்டு என்னடா ஹீட் ஆகலன்னு பார்த்தா அடுப்பு பற்ற வைக்கலாங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் கறி மசாலா பட்டை எல்லாம் போட்டாச்சு. பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு. ஒரு அரை பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் போட்டு வதக்கிக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயம், 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் ஆக்கி அதையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வதக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இதை அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இது சிம்பிளாக உடனே வைக்கிற மாதிரிங்க. உடனே வச்சு சிம்பிளாக முடிக்கிற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். வேகமாக வச்சிடலாம், குயிக்காகவும் வச்சிடலாம். பட்டாணி இன்னொரு குக்கரில் வேக வச்சுருந்தேன். பட்டாணி வெந்துருச்சு. நான் ஒரு கொஞ்ச நேரம் 1/2 hour தான் பட்டாணி வேக வச்சேன். ஊற வச்சுட்டு அடுத்து வேக வச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 2 விசில் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பட்டாணி நல்லா வெந்துருச்சு. அந்த பட்டாணி அப்படியே அந்த வதக்குனதில் தூக்கி தட்டியாச்சு. என்ன சொல்கிறது, அந்த தலைமையிலேயே தட்டியாச்சு. நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பெருஞ்சீரகம், சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அதோடு சேர்த்துக்கிட்டே இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். அதையும் அந்த குழம்பு தலைமையிலேயே கொட்டியாச்சு. கொட்டினதுக்கப்புறம் அதையும் வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா நான் சேர்த்தேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மட்டன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு கொதிக்க விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இட்லி, தோசை, சாதம் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு தோசைக்கும் இட்லிக்கும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, அந்த புகை அந்த கேமராவில் பட்டு அது புகை மூட்டை மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து போய் பார்த்தோம்னா சூப்பராக இருந்தது. இதில் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி, புதினா இலை கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, புதினா இலையும் இல்லை, அதனால் இதோடவே விட்டாச்சு. ஓகே, பாய், தேங்க்யூ.